கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, இந்த அன்னையினுடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாகவும் நாம் வேண்டக்கூடிய வேண்டுதலின் பலனாகவும் ஆண்டவர் அற்புதமான காரியங்களை என்னுடைய வாழ்விலே செய்து காட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கை யாரிடமெல்லாம் இருக்கிறது? எல்லார்ட்டையும் இருக்கு சாமி, ஆனால் அப்படின்னு யாரும் இழுக்கிறீங்களா? நானும் ஒரு வேண்டுதலை மனசில் வச்சு பல வாரமாக பல மாதமாக வந்துக்கிட்டு இருக்கேன். என்னை சுற்றி உள்ள எல்லாத்துக்கும் நடக்குது, ஆனால் எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அப்படியே யாரும் பின்னோக்கி போய் இந்த நம்பிக்கையில் கொஞ்சம் தளர்ந்து போய் எதுவும் இருக்கிறீங்களா? தளர்ந்திருந்தால் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இந்த வேளையில் உங்களை வலுப்படுத்தி ஒரு அற்புதத்தை செய்து காட்டுவார். அதனால் வழக்கமாக மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, இப்போ 9 வாரம் நான் வருகிறேன் சகாய மாதாவுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி 9 வாரத்தில் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வருகிறோம். நிறைய பேத்துக்கு நடக்குது, அதை மாற்றுக்கருத்து இல்லை. நமக்கு நடக்காத பொழுது நம்முடைய உள்ளம் என்ன சிந்தனைக்கு வருது அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துக்கு போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இன்னொரு இடத்துக்கு போய் பார்ப்போமா அப்படின்னு மனசு அலைபாய ஆரம்பிக்குது. வேடிக்கையாக சொல்லுவாங்க, வாழ்க்கைக்கு லவ் மேரேஜ் நல்லதா அரேஞ்சு மேரேஜ் நல்லதா? வேகமாக சொல்கிறாங்க அரேஞ்சு மேரேஜ் அப்படின்ட்டு. லவ் பண்ணுறவனை கேட்டால் அரேஞ்சு மேரேஜ் தான் நல்லது அப்படிங்கிறாங்க. அரேஞ்சு மேரேஜ் பண்ணவங்களை கேட்டால் லவ் மேரேஜ் தான் நல்லதுங்கிறாங்க. சொல்கிறாங்களா இல்லையா? அதனால் வடிவேல் பாணியில் ஒன்று சொல்லுவாங்க, பேசாமல் இவன் லவ் மேரேஜ் பண்ணவனை பார்த்து கேட்டேன்னா அரேஞ்சு மேரேஜ் தான் நல்லதுன்னு சொல்கிறான், அரேஞ்சு மேரேஜ் பண்ணவனை பார்த்து கேட்டோம்னா லவ் மேரேஜ் தான் நல்லதுன்னு சொல்கிறான். அதனால் பேசாமல் இதில் ஒன்று அதில் ஒன்று பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படினாலும் எப்படி பண்ணாலும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, நிறைய நேரங்களில் நம்முடைய மனம் எப்படித்தான் நினைக்கிறது. ஒரு இடத்திற்கு போகிறோம், நம்பிக்கையோடு தான் போகிறோம், நிறைய ஒருத்தல் முயற்சிகளை எல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த இடத்திற்கு நாம் நெடுங்காலமாக அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம் நாம் சென்ற பிறகு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்தது நடக்காத பொழுது நம்முடைய மனம் எங்கு அலைவாய செல்கிறது என்றால், பேசாமல் இதை விட்டுட்டு இன்னொரு இடத்திற்கு போயிடலாமா, இந்த இடத்தை விட இன்னொரு இடம் சிறந்ததாக இருக்குமா, அல்லது 2 இடத்துக்கும் போகலாமா அப்படிங்கிற சிந்தனைகளும் குழப்பங்களும் எண்ணங்களும் நம்முடைய மனதிலே வருவது இயற்கை. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட எண்ணம் குழப்பம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது என்றால் அந்த நிலையை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு, நான் சகாய மாதாவினுடைய திருத்தலத்துக்கு செல்லுகிறேன், அங்கே அன்னையினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டுகிறேன், கண்டிப்பாக அந்த அன்னையினுடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக ஆண்டவர் நான் கேட்கக்கூடிய வேண்டுதலுக்கு கண்டிப்பாக செவி கொடுப்பார் என்கின்ற உணர்வோடும் ஆண்டவர் மீது இன்னும் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய மக்களாக நாம் அனைவருமே மாற வேண்டும் என்கின்ற அழைப்பு நம் எல்லோருக்குமே கொடுக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கையிலே சிறந்து விளங்க வேண்டும் என்றாலும் சரி, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பரிசினை நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் சரி, வாழ வைக்கக்கூடிய கடவுள் நம்முடைய வாழ்விலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்த வேண்டும் என்றாலும் சரி, நாம் ஒரு சில படிப்பினைகளை இன்றைய நாளிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பு நம் எல்லோருக்குமே கொடுக்கப்படுகிறது. அப்படி என்ன படிப்பினைகளை ஆண்டவர் கொடுக்கிறார்? அன்புக்குரியவர்களே, நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஒரு சில படிப்பினைகளை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன படிப்பினை என்ன என்றால், இங்கே யூதர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் கொண்டிராத ஒரு மனப்பான்மையை நாம் அனைவருமே கொண்டு வாழ வேண்டும். அது என்ன என்றால், இந்த யூதர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆண்டவர் என்ன செய்தாலும் குறை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையிலே வாழுகிறார்கள்.
38 ஆண்டுகளாக முடக்குவாதமுற்ற நோயிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை ஆண்டவர் குணப்படுத்தி, நீ உன்னுடைய படுக்கையை எடுத்து கொண்டு போ, 38 ஆண்டுகளாக உன் மீது அன்பு காட்ட, பாசம் காட்ட, உன் மீது கரிசனை காட்ட யாருமே இல்லை. ஆனால் இந்த வேளையிலே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், உன்னை பாதுகாக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறேன், உன்னுடைய வாழ்விலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய கடவுளாக இருக்கிறேன், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி அனுப்புகிறார். ஆனால் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆண்டவரின் மீது எப்படிப்பட்ட ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சுமத்துகிறார்கள் என்றால், ஓய்வு நாளிலே இந்த காரியத்தை செய்யக்கூடாது. நீ கடவுளின் மகன் என்று சொல்லிக் கொள்ளுகிறாய், கடவுளின் மகன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நீ ஓய்வு நாளை மீறி இந்த மனிதனை எழுந்து நடக்க செய்கிறாயே, அப்படி என்றால் நீ எப்படி கடவுளின் மகனாக இருக்க முடியும், நீர் எப்படி வல்லமை படைத்தவராக இருக்க முடியும் என்று ஆண்டவருக்கு கேள்விக்கு மேல் கேள்வி கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒட்டுமொத்தத்திலே இந்த பரிசேயர்களுடைய எண்ணம், சதுசேயர்களுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால், ஆண்டவரை நம்பாத மக்களினமாக இருக்கிறார்கள். நல்லது இந்த உலகத்திலே நடக்கக்கூடாது, அதுவும் ஓய்வு நாளிலே நல்லது எதுவுமே நடக்கக்கூடாது என்பதிலே குறியாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் நேரம் பார்த்து நல்லது செய்யக்கூடியவன் அல்ல, நாள் பார்த்து நல்லது செய்யக்கூடியவன் அல்ல, ஆள் பார்த்து நல்லது செய்யக்கூடியவன் அல்ல, மாறாக எல்லாருக்கும் எல்லா வேளையிலும் எல்லா சூழலிலுமே நன்மை செய்யக்கூடியவன் நான். அதனால்தான் மனித இனத்தை பாதுகாப்பதற்காக வந்தவன், மனித இனத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக வந்தவன் நான். நாள் பார்த்து ஆள் பார்த்து செயல்படாமல் எல்லா மக்களுக்குமே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வோடு தான் 38 ஆண்டுகளாக இந்த பெத்சாய்தா குளத்தினுடைய கரையிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த முடக்குவாதமுற்ற மனிதனை நான் குணமடைய செய்திருக்கிறேன், எழுந்து உற்சாகத்தோடு ஓட செய்திருக்கிறேன். ஆகவே இதை பார்க்கக்கூடிய நீ எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு வாழ வேண்டும் என்றால், ஆண்டவர் எல்லா காரியங்களையும் எல்லா வேளையிலும் எல்லா மக்களுக்கும் செய்து முடிப்பார், அதே போல எனக்கும் நன்மையான காரியங்களை செய்வார் என்கின்ற நம்பிக்கையிலே வாழ வேண்டும் என்கின்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது சொல்லுங்கள், நாம் எந்த மனப்பான்மையிலே ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று. ஆண்டவர் அவனுக்கு செய்திருக்கிறார், ஆண்டவர் அவளுக்கு செய்திருக்கிறார், எனக்கு இன்னும் செய்யவில்லையே என்று ஒருவேளை நாம் சோர்ந்து போயிருக்கிறோம் என்றால், ஆண்டவர் இந்த வேளையிலே சொல்லுகிறார், உனக்கும் நான் கண்டிப்பாக செய்வேன், என் மீது நீ நம்பிக்கை கொண்ட மனுஷனாக நீ மாறு, என் மீது என்னால் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க முடியும் என்கின்ற எண்ணம் படைத்தவனாக நீ மாறு. அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டு நீ வாழ்ந்து வந்தாய் என்றால், கண்டிப்பாக என் மீது நம்பிக்கை கொண்டு வந்தாய் என்றால் உனக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, இந்த யூதர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆண்டவரை எப்படி பார்த்தார்கள் என்றால், ஆண்டவர் வேறு, தந்தையாகிய இறைவன் வேறு. தந்தையாகிய இறைவனுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று ஆண்டவரை மீட்பராக, மெசியாவாக, தாவீதின் மகனாக, மீட்பராக அவரை பார்க்க அஞ்சினார்கள், பயப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் தெள்ள தெளிவாக சொல்லுகிறார், நானும் தந்தையும் ஒன்றே, தந்தை எனக்குள் இருக்கிறார், தந்தையினுடைய திருவுளம் எதுவோ அதைத்தான் நானும் செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே என்னை பார்க்கக்கூடியவர் தந்தையை பார்க்கக்கூடியதாக அர்த்தம். நான் ஒரு சில அற்புதங்களை செய்கிறேன் என்றால் இவை எல்லாவற்றையுமே தந்தையினுடைய திருவுளப்படிதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆண்டவருடைய பேச்சை கேட்கவில்லை. என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நீ ஆபிரகாமை பார்த்திருக்கிறாயோ, நீ மோசேயை பார்த்திருக்கிறாயோ, உனக்கு 30 வயசு கூட ஆகலை, அதுக்குள்ள நீ ஆபிரகாமை பார்த்திருக்கிறாயோ, எலியாவோடு பேசி இருக்கிறாயோ, அப்படியெல்லாம் சொல்லி சொல்லி ஆண்டவர் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வைத்துவிட்டு ஆண்டவரை நம்ப மறுக்கிறார்கள். ஆண்டவரால் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் என்பதனை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். அதனால்தான் அவர்களுடைய வாழ்விலே அதிசயங்கள் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் இங்கிருக்கக்கூடிய நம் எல்லோரையுமே பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தந்தையும் நானும் ஒன்றே, தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது மட்டும்தான் எனது உணவு என்கின்ற எண்ணத்திலே வாழக்கூடிய நிறைவை நீங்கள் நிலையை உணர்ந்து கொண்டு நீங்கள் என்னை நம்ப வேண்டும் என்கின்ற அழைப்பினை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே தந்தையாகிய இறைவன் ஆண்டவர் இயேசுவுக்குள் இருக்கிறார்,
இயேசுவும் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய மகன், கடவுளின் மகன் என்பதனை உணர்ந்து கொண்டு கடவுளை நம்பி வந்தோம் என்றால் நம்முடைய வாழ்விலே அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் என்று சொல்லுகிறார். அந்த அதிசயங்களும் அற்புதங்களும் எப்படி இருக்கும் என்பதைத்தான் அன்புக்குரியவர்களே இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இன்னைக்கு முதல் வாசகத்தை நம்ம பார்த்தோம்னா, இப்போ கடுமையான வெயில் அடிக்குது. வெயிலில் நடந்து வந்தோன்னே இங்கே எப்படி உக்காருவோம்? சப்பா அப்படின்னு உக்காடுறோம். எங்கனையாவது ஃபேனு வேகமாக ஓடாதா, அந்த இடத்துல உட்காந்து நமக்கு காற்று வாங்க மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கத்தோடு வந்து உட்காருவோம். களைப்பு, அசதி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இன்னைக்கு முதல் வாசகத்தில் அப்படின்னா, யாரெல்லாம் இயேசுவாகிய என்னை கடவுளின் மகனாக மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் நான் தந்தையின் திருவுளத்தை மட்டுமே நிறைவேற்றக்கூடியவன், நானும் தந்தையும் ஒன்றே என்கின்ற நம்பிக்கையிலே இருக்கிறீர்களோ, அவர்கள் வெயிலில் நடந்தால் கூட களைப்படைய மாட்டோமா? நடந்து போனாலும் நாம் சோர்வடைய மாட்டோமா? சொல்லி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த எசாயா புத்தகம் 49வது அதிகாரம் நீங்கள் முதல் வாசகத்தை நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா என்ன செய்தி சொல்லப்படுகிறது என்றால், அவர்கள் வறட்சியான இடங்களில் நடந்து சென்றாலும் கூட அவர்கள் மேய்ச்சலுக்குரிய இடத்தை, பசும்புல்லான ஒரு இடத்தை அவர்கள் கண்டுகொள்வார்கள். அவர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்தாலும் அவர்கள் பசியை அறிய மாட்டார்கள், களைப்படைய மாட்டார்கள், தாகம் அவர்களுக்கு வராது, அவர்கள் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டார்கள், வெயிலின் தாக்கம் அவர்களை ஒன்றுமே செய்யாது. அப்படிப்பட்ட கொடைகள் எல்லாமே எப்பொழுது அவர்களுக்கு கிடைக்கும் என்றால், இயேசுவை யார் ஒருவர் மீட்பராக ஏற்றுக்கொள்ளுகிறாரோ, இயேசுவும் தந்தையும் ஒன்றே, அவர் கடவுளின் மகன் என்கின்ற உண்மையினை யாரெல்லாம் இந்த உலகறிய பறைசாற்றுகிறார்களோ அவர்களுக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நமக்கு அது இன்னும் கிடைக்கல அப்படின்னா நம்ம இன்னும் நம்பிக்கையில் ஆழப்படவில்லை என்று அர்த்தம். அதிசயங்களும் அற்புதங்களும் நம்முடைய வாழ்விலே இன்னும் நடக்கவில்லை என்றால், ஆண்டவர் இன்னும் அதிகமான நம்பிக்கையிலே நாம் வளருவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே கண்டிப்பாக இந்த அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையிலே நாம் வரக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்கின்ற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. 38 ஆண்டுகளாக பெத்சாதா குளத்தின் கரையிலே அமர்ந்திருந்த ஒருவனுக்குத்தான் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். 38 ஆண்டுகள். அதே போல அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் கடவுள் கண்டிப்பாக நன்மையான காரியங்களை செய்வார். நம்மை எல்லாம் வாழ வைக்கக்கூடிய கடவுள், நம்மை வீழ வைக்க மாட்டார். நம்மை எல்லாம் வாழ வைக்கக்கூடிய கடவுள் நாம் வாழுவதற்காக எல்லா விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். நாம் எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக மாற வேண்டும். ஆண்டவர் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது போல நானும் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பேன் என்கின்ற உணர்வோடு வாழக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நம்மளுடைய நம்பிக்கையெல்லாம் எப்படி இருக்கிறது என்று. ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும், ஆண்டவர் அனைத்தையும் செய்து காட்டுவார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? அல்லது ஆண்டவரோடு ஜோசியத்தையும் சேர்த்து வச்சுக்குவோம், அவர் ஜோசியர் என்ன சொல்கிறாரோ அதையும் கேட்டுக்குவோம், இங்கே சாமியார் என்ன சொல்கிறாரோ அதையும் கேட்டுக்குவோம், எங்கிட்டு நடந்தாலும் நமக்கு நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு மட்டும் நாம் இருக்கிறோமா என்று. ரெண்டு பக்கமும் சாஞ்சா நல்லா இருக்காது. ஒன்று மட்டும் போதும், அதில் உறுதியாக இருந்தால் மட்டும் போதும். கண்டிப்பாக நல்லது தான் நம்முடைய வாழ்வில் நடக்கும் என்கின்ற உணர்வோடு இந்த தெய்வீகமான திருப்பலியிலே நாம் பங்கெடுத்து ஜெபிப்போம்.